வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். அதாவது ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜூலை மாதம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக ஜூலை மாதம் அப்படின்னு பார்த்தா மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குமுன்னா அமோகமாக இருக்க போகுதுன்றதில் யாரும் மறுக்க முடியாது. என்ன சாமி, ஜென்மச்சனி வேறு நடக்குதுன்றாங்க, நீங்கள் பார்த்தா அமோகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, நம்புற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் கேட்பீங்க. ஏன் சொல்கிற அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் அதாவது விரைச்சனியில் பயங்கர கஷ்டப்பட்டீங்க. அடுத்தது இப்போ மார்ச் 29 சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறினவர் இப்போ ஜென்மச்சனியாக வந்துட்டார். ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எனக்கு எப்படி சாமி நல்லா இருக்குன்ற வார்த்தை உங்கள் மனசில் கண்டிப்பாக கேட்பீங்க. ஆனால் சனி பகவான் வரக்கூடிய ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார். அதாவது நார்மலாக ஒரு கிரகம் போகிறதுக்கும் வக்ரத்துக்கு போகிறதுக்கும் என்ன வித்தியாசம், அது நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நார்மலாக ஒரு கிரகம் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நல்லது மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே இயல்புக்கு மாறாக என்ன பண்ணுவார்னா கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். கஷ்டத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வக்கரம் அடையும் போது இயல்புக்கு மாறா அப்படியே நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிருவார். முன்னாடி போயிட்டு இருந்தவர் பின்னாடி வர ஆரம்பிப்பார். அப்போ ரிபேஸில் வரும்போது என்ன பண்ணுவார், அதுக்கு பேர் தான் வக்கரம். அந்த வக்கரம் அடையும் போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லை. எந்தெந்த ராசிக்கு? மேச ராசிக்கு விரையச்சனி, அடுத்தது பார்த்தா சிம்ம ராசிக்கு பார்த்தா அஷ்டமத்து சனி, கன்னி ராசிக்கு பார்த்தா கண்டகச்சனி, அடுத்தது பார்த்தா கட்டன்றது இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்துக்கு பார்த்தா பாத சனி, இன்னைக்கு மீனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது ஜென்மச்சனி. அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறாரு, கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுக்குறாரு. குறிப்பாக மீனராசி எனக்கு ஜென்மச்சனி வேறு நடக்குதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி சாமி நல்லா இருக்குமுன்னா சனி பகவான் இப்போ வக்ரகதி ஆகிறார், இயல்புக்கு மாறாக வேலை செய்ய போகிறாரு. சரிங்களா? அப்படி பார்த்தா எப்பயுமே கொடுக்குறவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்போ கடன் பரவங்க பட்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் இன்பம் துன்பம் பகல் இரவு எல்லாமே மாறி மாறி வருன்ற மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி இருந்தாலும் இப்போ சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலகட்டம் 138 நாள். ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு வக்ரமாகிறார். ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகிறவர் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி போறாரு. அது வரைக்குமே வக்ரத்தில் தான் இருக்க போறாரு. அப்போ ஜூலை மாதத்தில் 19 நாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 30 நாள், செப்டம்பர் மாதம் 30 நாள், அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31 நாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 28 நாள். கிட்டத்தட்ட இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 138 நாள் சனி பகவான் வக்ரத்துக்கு வர்றாரு. அப்படி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு சாதிக்க இடத்துக்கு தான் வந்தீங்களே தவிர சாதிக்கலை. ஆனால் இந்த 138 நாளில் நீங்கள் சாதிக்க போறீங்கன்னா எதிர்பார்த்த பணம் வரும். ஒரு இடம் விற்கலாம்னு முயற்சி பண்ணி விற்க முடியாமல் இருந்தால் விற்கக்கூடிய நேரம் கிடைக்கும். கோர்ட்டு போலீஸு பஞ்சாயத்து அவமானம் சிரமப்பட்டு இருந்தவங்களுக்கு இதெல்லாம் மாறும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா சேருவீங்க. திருமண தடையா இருந்தால் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்கும். இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்குமானா நிச்சயம் நல்லது நடக்கும். ஏன்னா குழந்தை பாக்கியன்றது 1000 காலத்து பயிர் மாதிரி. ஒரு சிலருக்குலாம் நினைச்ச உடனே கொடுத்துருவாரு. ஒரு சிலருக்கு என்னதான் தேனெல்லாம் ஊசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணு தானே ஒட்டும். அந்த மாதிரி 100% அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி 138 நாள் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார், சுகஸ்தான குருவாக இருக்கிறார். சுகஸ்தானத்தில் குரு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக கஞ்சி குடிச்சா கூட ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடல் ஜாஸ்தியாக இருக்குது, எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது மனசுல போராட்டம் ஜாஸ்தியாக இருக்குது.
கிடைக்குமா? என் வாழ்க்கை கரையேறுவோனா? கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறேனே, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, மாத்திரை மருந்து சில வாங்க முடியல, வாழ்க்கையில் வாழ்வாதாரத்துக்கு பணம் இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெளிநாடு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு நான் ஒரு வேலைக்கு வந்தேன். ஆனால் அந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை நான் ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கிறேனுங்க. என் வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுதுங்க தெரியலைங்களே. இந்த காலகட்டமெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு சுகஸ்தான குரு சந்தோஷத்தை கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா அதுக்கு இப்போ சனி பகவான் சப்போர்ட் பண்ண போகிறார். எப்பயுமே ஒரு கை ஓசை சத்தம் வராது, இருக்கை ஓசை தான் சத்தம் வரும். அப்படி பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி குரு பகவான் சுகஸ்தான குருவாக இருந்து சப்போர்ட் பண்ணல. ஆனால் சனி பகவான் வந்து எப்பயுமே எப்படின்னா ஒரு கஷ்டம் குறைஞ்சாதான் ஒரு அடுத்தது ஒரு விஷயம் வளர்ச்சி மேலே போகும். கஷ்டம் அதிகமாகவே இருந்தால் வளர்ச்சி டவுனாகவே தான் இருக்கும். அப்படி பார்த்தா 7.5 சனினால நம்ம ஃபுல் டவுன் ஆகிட்டோம், ஏற முடியாத நிலைமையில் இருந்தோம். அப்போ அது இறங்கும் போது சுகஸ்தான குரு கண்டிப்பாக நம்மளை மேலே ஏற்றி விடுவார். நல்லது நடக்கும், நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் பகவான் வந்து பொதுவாக ஒரு ஜாதகருக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு காரணமே செவ்வாய் தான், மங்களக்காரகன். செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டாரா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்களுடைய வந்து வீட்டில் வந்து காசு பணம் கண்டிப்பாக நிற்கும். அப்படி இல்லைன்னா வீடு வாசல் ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் எங்கே 4 காசு இருக்குமோன்னு தொலாவர காலத்துக்கு வந்துடுவோம். அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷமாக சிரமம். அதில் ஒரு 2.5 வருஷம், இதில் ஒரு 3 மாதம், 2.25 வருஷம் ரொம்ப கஷ்டம். அப்படி பார்த்தா உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஜூலை 28 வரைக்கும் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ அடிமை தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அடிமை தொழில்னா சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நான் மாதம் சம்பளம் வாங்குறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28 தேதி வரைக்குமே ஓரளவுக்கு ஒரு ஒரு மனசுக்கு ஒரு தெம்பு திகிரி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வந்து தன் சொந்த வீட்லேயே இருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்துலனா தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கெல்லாம் வண்டிக்கு எடுக்கணும், காரு மாற்றணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அதாவது நம்ம வந்து சரிப்படுத்தணும், இதுக்கு நம்ம இதுக்கு செலவு பண்ணி கூட நம்மளால ஓட்ட முடியாத கண்டிஷன் கெடை போட்டுட்டோமே, எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்தும் நம்ம இல்லாமல் இருக்கிறோமே, இந்த குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 26 தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அதாவது வண்டி வாகனம் இரும்பு இயந்திரத்தில் சரி பண்ணக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு, வாங்கக்கூடிய யோகம் மாற்றக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் முதல் ரவுண்டாக இருந்தாங்கன்னா மங்குச்சனியாக இருந்தால் தயவு செய்து வேண்டாம், ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா மங்குச்சனியா பொங்குச்சனியா மாரகச்சனியா இதில் எந்த சனியில் இருக்கிறீன்றதை பார்த்துட்டு பண்ணுங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது புதன் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 5வது வீட்டில் புதன் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதாவது புத்திரக்காரகன் இன்னைக்கு போய் பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தில் போய் இருக்கிறார். அதாவது புதன் பகவான் 5வது வீடுனா புத்திரஸ்தானத்தில் போய் இருக்கிறார். அப்போ தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும், காலேஜ் படிப்பு ஸ்கூல் படிப்பு இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் மைண்டில் ஏறலிங்க, கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த டைம் எல்லாம் ஓரளவுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுகஸ்தான சூரியனா இருக்கிறாரு. அப்படி பார்த்தா யாரோட இருக்கிறாரு? குரு கூட போய் உட்காந்துருக்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நட்பாக இருக்கிறவர் யாரு கூடனா அதாவது தனுசு ராசி கும்பராசி மீனராசி இந்த 3 ராசிக்காரோட மட்டும்தான் நட்பாக இருப்பார். அப்போ தனுசு மீனம் ரெண்டுமே குருவுடைய வீடு இல்லையா? அப்போ அந்த குருவும் சூரியன் இணைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த மாதம் 17 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 17 தேதிக்கு மேலே தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதிக்கு மேலே சனி வக்கரம் ஆயிடுறாரு. அப்போ உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவார், நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்போ 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரியன் சப்போர்ட் பண்ணுவார். 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வர ஆரம்பிச்சிருவார் வக்கரத்துக்கு. அதனால ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சரிங்களா? அப்போ 5ஆம் இடத்துக்கு சூரியன் வந்துட்டார் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அந்த டைமில் என்னென்னா பிள்ளைகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார், அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா முன்னேற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து 5ஆம் இடத்துக்கு போனார்னா ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சனி வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா சனியுடைய ஆதிக்கம் அப்படின்னா சனி பகவானுக்கு காகத்துக்கு சாதம் வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ வக்கரத்துக்கு வர காலகட்டம் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு.
அப்போ நல்லது பண்ணும்போது அவருக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுறீங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, எல் தீபம் பொருத்துங்க, சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் சனி பகவான் மதியில் எல் தீபம் பொருத்தி வச்சுட்டு வாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காகத்துக்கு எள்ளு சோறு கலந்து வச்சுட்டு வைக்கிறது நல்லது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும்ன்றது வந்து நவகிரகத்தை சுற்றுங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஆறுதலாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். எது எப்படி அங்கே மீனராசிக்காரங்களோட நிலைமை மாறப்போகுது, மாறும். நீங்கள் இந்த 2.25 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த 4.5 மாதம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. சனி பகவான் வக்ரமாகிறாரு. ஜூலை மாதம் 13 நவம்பர் 28 வரைக்குமே நீங்கள் சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. அதனால் கமிட்மெண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா உதவி செஞ்சு தான் இன்னைக்கு உபதிரத்தை தேடி உட்காந்துருக்குறீங்க. அது கண்டிப்பாக பண்ண வேண்டாம். நல்லதுன்னு போனால் பொல்லாப்பு வரக்கூடிய காலம் தான் இந்த சனி. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.